அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படிதானே ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து அப்படி கிடையாது. நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் பிரவீன் அப்படின்னு சொல்லி ஊட்டில இருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அமைச்சிருக்கிற ஒரு பார்சல் ஒன்று வந்துருக்குது. பார்க்கவே ரொம்ப பெரிய பார்சலா இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு வழக்கம் போல எங்கேயுமே உட்காந்து பேசாம இன்னைக்கு அந்த நம்மளோட நண்பர் இந்த ஊட்டியில இருந்து அனுப்பியிருக்கக்கூடிய பார்சல்ல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பிரிக்க போறோம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ என்ன கிஃப்ட் இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி 2 days பேக்கே வந்துருச்சு. நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே தான் இந்த வீடியோ எடுக்காம வச்சிருந்தேன், அது பிரிக்காம வச்சிருந்தேன். ஸோ இப்போதான் வந்து நம்ம பிரிக்கிறோம். உள்ள தெர்மோகோல் வச்சிருக்காங்க, டபுள் சைடுமே. ஓகே, இதுல வந்து போட்டோ ஃப்ரேம். ஓகே, எனக்கே ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஃப்ரேமா இருக்குது, என்னவா இருக்கும். ஒண்ணு இப்ப மேரேஜ் ஆனதுனால 2 பேரோட போட்டோவை சேர்த்து போட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு பிடிச்ச குரு ராகவேந்திரர் அவர்களோட போட்டோவா இருக்கலாம் என்று சொல்றேன். அப்படி இல்லைன்னா திருவள்ளுவரோட போட்டோவா இருக்கலாம். என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறோம். எப்படி இருந்தாலும் அனுப்பியிருக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலா அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அன்பா நம்மளோட கிளாஸ்ல எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணி எல்லா கிளாஸுமே வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவர் அவரு ஊட்டியில இருக்கிறாரு. நன்றிகள் இந்த கிஃப்ட் அனுப்புனதுக்கு. பிரிச்சிடுறேன் என்ன இருக்க போது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கல, இத பிரிச்சு டோட்டலா வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறீங்க. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நானே பார்க்க போறேன். அன்பாக்சிங். நீங்க பார்த்து இருக்கீங்க. எனக்கு இந்த பேஜ்ல இருந்து என்ன இருக்கு நீங்க பாத்துட்டீங்க, இப்ப நான் பாக்குறேன். வாவ், நான் சொன்னேன் இல்லையா, இது கண்டிப்பா வந்து ராகவேந்திரரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு நான் ராகவேந்திரர் ஃபாலோவர்னு தெரியும். அண்ட் ராகவேந்திரர் என்னோட குரு அப்படின்னு சொல்லி தெரியும். கிளாஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிடுவாரு. அதனால எப்பயுமே பொது ராகவேந்திரரை பத்தி பேசுவேன். சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இமேஜ் நல்லா செம்மையா மேட் ஃபினிஷ் ஆகி கீழே பை பிரவீன் குமார் குன்னூர் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. கீழே நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் பிரவீன், ரொம்ப நன்றி. இது கண்டிப்பா வந்து நான் அப்பப்போ பார்க்கக்கூடிய பிளேஸ்ல கண்டிப்பா இந்த போட்டோ வந்து நான் மாட்டிருப்பேன், போட்டோ ஃப்ரேம் வந்து மாட்டிருப்பேன். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு பெரிய போட்டோ ஃப்ரேம் நீங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு. அதுவும் எப்போ பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த தீபாவளி டைம்ல வந்து எனக்கு பண்ணியிருந்தாரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ராகவேந்திரோட போட்டோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து மாட்டி டெய்லி வந்து இந்த ஏதோ ஒரு போட்டோவுக்கு ராகவேந்திரோட போட்டோக்கு ஆல்ரெடி வந்து இதே மாதிரி ஒரு சைஸ்ல வச்சிருக்கேன். இன்னொரு சைஸ்ல ஒரு பெரிய சைஸ்ல போய் டெய்லியும் இதை ஒரு டேபிள் வச்சு ஒரு பூஜை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட குருவே வந்து தீபாவளிக்கு வந்து வந்தது என்ன ஏதோ ஒரு பிளஸிங்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் நன்றிகள். இந்த வீடியோவும் நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நன்றி. இது எல்லாமே வந்து உங்களோட அன்பா தான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி ஃப்ரேம் போட்டு அண்ட் இவ்வளவு பெரிய பார்சலை வந்து கொரியர் பண்றது அப்படின்றது வந்து இதுக்கு டைம் கண்டிப்பா எவ்வளவு எடுக்கும் எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அமைச்சிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு போட்டோ ஃப்ரேமா நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ. கையில கிருஷ்ணர் வந்து வேற வந்து இருக்காரு.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்றதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இல்லை, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு அன்பாக்சிங் பண்றதோட வீடியோ போடுறேன். இல்லைன்னா ரெகுலராக நம்ம பேசுற மாதிரி வீடியோஸே வந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்றேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி. குருவே சரணம். அண்ணா, எனக்கு இந்த மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி நான் ரசமணி கேட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காண்டி நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பாட்டையும் கேட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போய் சேர்ந்தாரு, அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுல வந்து பார்த்துட்டு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. October 31 அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் வந்து தை மாசத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தை 14. ஆமா, இன்னைக்கு தான் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க வீட்ல இருந்து. உடனே வேகமாவே சொல்லிட்டாங்க எல்லாமே. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி. நான் எப்படிலாம் நினைச்சு இதேவிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேனோ அதுபடியே எனக்கு எல்லாமே அப்படியே என்ன சொல்ற மிராக்கிள் மாதிரி டக்கு 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 நடந்துச்சு. வீட்ல நாங்க யாருமே எதுவுமே யோசிக்கவே இல்லை அந்த மொமெண்ட் எப்படின்னு. அதுவா ஆட்டோமேட்டிக்கா நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு பயங்கரமான மிராக்கிளான சுச்சுவேஷனா இருந்துட்டு நடந்துருச்சு. இந்த பயோடேட்டா இப்ப எனக்கு அமைஞ்சிருக்க பயோடேட்டா வந்து ஒரு 3 years பேக் வந்த பயோடேட்டா. அப்ப நாங்க மூவ் பண்ணோம், அவங்க மூவ் பண்ணல. திருப்பி அகைன் நிறைய வாட்டி வந்துருச்சு. ஆனா அவங்க மூவ் பண்ணாமே இருந்தாங்க. இந்த வட்டம் மறுபடியும் அதே மாதிரி ஒருத்தவங்க மூலமா அதே பயோடேட்டா சேம் அதே வந்தது. அப்புறம் அப்பயும் நாங்க சொல்லிட்டோம் இந்த மாதிரி நாங்க மூவ் பண்ணி வரவே இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்து அவங்களா இந்த வட்டம் மூவ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. சோ அதனால நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது எதுவுமே டக்கு டக்குன்னு எல்லாமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கல் மாதிரி வேகமா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ணாக்கும், அப்பாவுக்கு, மகாவிஷ்ணுக்கு, எல்லாத்துக்கும், திதி தேவதைக்கு எல்லாமே கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த ஃபாலோ பண்ணிட்டே வந்ததுனாலதான் என்னால ஸ்ட்ராங்காவும் இருக்க முடிஞ்சது. என்னோட எய்மை வந்து டைவர்ட் பண்ணாம கொண்டு வர முடிஞ்சது. ஆனா ஊடால நிறைய டைவர்ஷன் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் வரும். ஆனா வரும்போதெல்லாம் எனக்கு மறுபடியும் என் மேல தூக்கிட்டு வந்தது வந்து எல்லாமே அண்ணாவோட ஸ்பீச், மோட்டிவேஷன், அப்புறம் அவர் கொடுத்த அட்வைஸ், திதி தேவதை, எல்லாமே அந்த ப்ரேயர் பண்றது, கிளாஸஸ். இதனாலதான் நான் மறுபடியும் நான் எவ்வளவுதான் கீழே விழுந்தாலும் மறுபடியும் என்னால மேல வர முடிஞ்சது. ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா. நான் கண்டிப்பா அவங்க வந்து பார்க்க வருவேன். மாப்பிள்ளையும் சென்னை தான். சோ கண்டிப்பா வருவேனா. வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் இப்ப எதுவும் சொல்லலைண்ணா. அவங்க டேட் மட்டும் இப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நான் வந்து சொல்றேன்னா. இப்போ நான் நெக்ஸ்ட் வேற எதுவும் நான் செய்யணுமாண்ணா? நான் இப்ப எப்பயும் போல திதி தேவதை வழிபடுறேன். வேற எதுவும் நான் அது வரைக்கும் நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் சொல்லுங்கன்னா நான் அந்த விஷயத்துல நான் பண்றேன். நான் ரெடியா தான் இருக்கேன், எதுனாலும் நான் பண்றேன். இப்ப ரசமணி நான் வியர் பண்ணிருக்கேன், அது எதுவுமே நான் இது பண்ணல. நான் அது எப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா, நன்றிண்ணா.